கும்மிடிப்பூண்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் 3 பேருக்கும் தற்போது தண்டனை அறிவிக்கப்படுகிறது. ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். 2005ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி பவாரியா கொள்ளையர்களால் சுதர்சனம் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். அதிமுக எம்எல்ஏவாகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும் சுதர்சனம் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. சுதர்சனத்தை கொன்றுவிட்டு மனைவி, மகன்களை தாக்கி 65 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து காவல்துறை நடத்திய விசாரணையில் ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகிய மூவரும் குற்றவாளிகள் என்று முன்னதாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. தற்போது அவர்களுக்கான தண்டனை விவரம் அறிவிக்கப்படுகிறது. ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனையை விதித்து சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பவாரியா கொள்ளையர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கும்மிடிப்பூண்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் கொலை வழக்கில் குற்றவாளிகள் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, தற்போது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. எதன் அடிப்படையில் இந்த தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரம் என்ன? இந்த வழக்கை பொறுத்தவரை கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த வழக்கில் நீதிபதி குற்றவாளி என அறிவித்திருந்தார். இந்த வழக்கில் கடைசியாக 4 பேர் மட்டும்தான் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருந்தனர். மீது 2 பேர் இறந்து விட்டார்கள். இன்னும் 3 பேர் தலைமறைவாக இருந்தார்கள். அந்த 4 பேர் மீதான வழக்கு மட்டும் தொடரப்பட்டு அந்த வழக்கில் விசாரணை முடிந்து கடந்த 2 முறை தீர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை அவர்கள் 4 பேர் 3 பேரை குற்றவாளி என்ற நீதிபதி ஆபிரகாம் லிங்கன் அறிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று தீர்ப்பு தண்டனை வழங்குவதாக அறிவித்த நிலையில் தற்போது தண்டனை விவரங்களை நீதிபதி வழங்கியுள்ளார். அதன்படி 2-3 பிரிவின் கீழ் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 4 பிரிவுகளை நீதிபதி வரிசையாக வாசித்தார். அதில் 3 பிரிவுகளில் அவர்களுக்கு ஆயுள் தண்டனையும், ஒரு பிரிவில் 10 ஆண்டு கடுங்காவல் சிறை விதிக்கப்பட்டுள்ளது. அதற்கு குற்றவாளி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சங்கரசுப்பு இந்த தண்டனை ஏகபோக காலத்தை அணிவிக்குமாறு மாற்ற வேண்டும். 3-4 ஆயுள் தண்டனை என்றால் அவர்கள் சிறையிலேயே இறந்து விடுவார்கள் என்று தெரிவித்தார். அதற்கு நீதிபதி ஏற்றுக்கொள்ளவில்லை. இதைத் தொடர்ந்து ஆயுள் தண்டனை விதித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகிய 3 பேருக்கும் ஆயுள் தண்டனையும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 3-4 பிரிவின் கீழ் ஆயுள் தண்டனை, ஒரு பிரிவின் கீழ் 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. அதேபடி 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த வழக்கில் 4வது குற்றஞ்சாட்டப்பட்டதாக சேர்க்கப்பட்டிருந்த ஜெயல்தாஸ் சிங் என்பவர் இந்த வழக்கில் விடுவிக்கப்படுவதாகவும் அவருக்கு இந்த வழக்கில் இந்த தொடர்பும் இல்லை என்றும் நீதிபதி தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்தார். அதாவது இந்த கொலை தொடர்பாக, சுதர்சனம் கொலை தொடர்பாக இவருடைய பங்களிப்பு என்ன என்பது குறித்து 3 பேருக்கு குறிப்பிட்ட நீதிபதி இதில் ஜெயதாசினுடைய பங்களிப்பு குறித்து குறிப்பிடும் பொழுது இதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் போதுமான நிரூபிக்கப்படாதால் அவரை விடுதலை செய்வதாக அனைத்து பிரிவிலிருந்தும் 4 பிரிவிலிருந்தும் அவர் மட்டும் விடுதலை செய்யப்படுவதாக நீதிபதி அறிவித்துள்ளார். தற்போது நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் அனைவரும் நீதிபதி இருக்கிறார்கள். தொடர்ந்து நீதிபதி இந்த தீர்ப்பை தற்போது வாசித்த நீதிபதி அவர்களை சிறைக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. வழக்கு விசாரணையின் போது என்னென்ன வாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டன? இந்த வழக்கினுடைய பின்னணி குறித்து நினைவு கூற முடியுமா? கண்டிப்பா. பாத்தீங்கன்னா இந்த வழக்கை பொறுத்தவரை அதிமுகவுடைய அப்போதைய எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான சுதர்சனம் அவர் வீட்டில் இரவு நேரத்தில் தூங்கி கொண்டிருந்த போது குடும்பத்தினர் அனைவரும் வீட்டில் தூங்கி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் இந்த பவாரி கொள்ளையர்கள் அவர் வீட்டை குறிவைத்து நள்ளிரவு நேரத்தில் வீட்டுக்குள் புகுந்து அங்கு கொள்ளையடிப்பதற்காக சென்றார்கள். அதில் அந்த சம்பவத்தின் போது அவருடைய மகன் கீழ்த்தளத்தில் அவர் தனியாக படித்திருந்தார். அந்த அறைகளையும் மற்றும் குடும்ப உறுப்பினர் ஆங்காங்கே தங்கியிருந்த அறைகளை அனைத்தையும் மூடிவிட்டு அந்த சுதர்சனம் இந்த அறையை நோக்கி அவர்கள் சென்றார்கள். இளைய மகன் தங்கியிருந்த அறையில் இருந்த பொருட்கள், நகைகள் அனைத்தையும் கொள்ளையடித்தார்கள். இதை கேட்டு எழுந்த அந்த சுதர்சனத்தை அங்கு அவர்கள் படுகொலை செய்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் ஏற்கனவே இன்னும் சொல்லப்படாது கடந்த 2005ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற இந்த சம்பவமாகும். அதிகாலை நள்ளிரவு நேரத்தில் 2:45 மணி அளவில் இந்த சம்பவம் நடைபெற்றது. இதில் 62 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அந்த எம்எல்ஏ படுகொலை செய்யப்பட்ட குறித்து அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த கொள்ளையர்களை சுற்றுப்பிடிக்க உத்தரவிட்டிருந்தார். குற்றவாளியை பிடிப்பதற்கு வந்து சிரமம், ஏன்னா இது வெளிமாநில கொள்ளையர் என்பதால் இந்த கொள்ளையில் தொடர்புடையவர்களை பிடிப்பதில் மிகுந்த ஒரு சிரமம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அப்போதைய ஐஜியாக இருந்த ஜாங்கீர் தலைமையில்
5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. ஏனால் வெளிமாநிலத்தை சேர்ந்து என்பதால் அது மொழி பிரச்சனை போது ஏற்படும். அது மட்டுமல்லாமல் ஒரு அதிகாரி நியமிக்க வேண்டும் என்று உயரதிகாரி நியமிக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் இந்த கொள்ளையடித்த குற்றவாளிகள் அனைவரும் பிப்ரவரி 14 முக்கிய குற்றவாளியை கைது செய்து தொடர்ந்து துப்புரவு வைக்கிறார்கள். அது மட்டும் ஹரியானா, ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பவாரியா கொள்ளையர்களும் கைது செய்யப்பட்டார்கள். இந்த முக்கிய குற்றவாளிகள் 2 பேர் ஏற்கனவே வட மாநிலத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்டனர். இந்த பவாரியா கொள்ளையர்களை ஜாங்கீர் குழுவினர் பிடித்த கதை ஒரு தீரன் அதிகாரம் என்ற பெயரில் சின்ன திரைப்படமாக வெளிவந்தது. இதில் 32 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஓம் பிரகாஷ், அவரது சகோதரர் ஜெகதீஷ் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கினுடைய லாரியில் இந்த கொலை சம்பவத்துக்கு பிறகு லாரியில் தான் இவர்கள் தப்பிச் சென்றார்கள். அந்த லாரி இவருக்கு சொந்தமான லாரி. அந்த லாரி தனிப்படை போலீசார் அப்போதே கைது செய்திருந்தார்கள். அந்த லாரி தற்போது இன்னும் பெரியபாளையம் காவல் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 22 ஆண்டுகளாக அதே காவல் நிலையத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்த லாரியும் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களையும் நீதிமன்றம் சொன்னார்கள். லாரி மட்டும் அந்த சம்பவத்தில் இருக்கிறது. தற்போது இந்த வழக்கு விசாரணை நம்ம சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இந்த சிறப்பு நீதிமன்றம் உள்ளது. நீதிபதி ஆதரகால் நீங்கள் தான் இந்த வழக்கை விசாரித்து வந்தார். இதில் 86 பேர் காவல்துறை சாட்சிகளாக விசாரிக்கப்பட்டனர். இந்த விசாரணை முடிந்த நிலையில் தான் ஜெகதீஷ் உட்பட 4 பேருக்கு எதிரான வழக்கில் தான் இன்று தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அதில் 3 பேர் குற்றவாளிகள் என்றும் ஒருவரை மட்டும் விடுதலை செய்துள்ளனர். என்றால் இந்த வழக்கை பொறுத்தவரை எந்த விதமான தடைகளும் ஆரம்பத்தில் சிக்காமல் இருந்தது. இது தொடர்பாக இந்த கொள்ளையரை கைது செய்யும் பொழுது அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்கள் மட்டுமல்லாமல் அவர்களிடமிருந்து வாக்குமூலம், அது மட்டுமல்லாமல் கண்கண்ட சாட்சியாக அந்த அதிமுக எம்எல்ஏ அந்த சுதர்சனுடைய கொலை செய்யப்பட்ட சுதர்சனுடைய மகன் விஜயகுமார் அவர் உட்பட உறவினர்கள் வந்த பிறகு அவருடைய ஐ விட்னஸ் என்று சொல்லப்படக்கூடிய கண்ணெதிரே பார்த்த சாட்சியின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 22 ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது ஒரு பெரிய ஒரு பரபரப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சம்பவமாக காணப்படுகிறது. வழக்கு கடந்து வந்த பாதையை நினைவு கூற முடியுமா சுப்பையா? அதாவது இந்த வழக்கு கடந்து வந்த பாதையில் பார்த்தீங்கன்னா, அதாவது கும்மிடிப்பூண்டி தொகுதியுடைய அதிமுக எம்எல்ஏவாக இருந்தவர் தான் கே சுதர்சனம். இவர் எம்எல்ஏவாகவும் பிற்படுத்தப்பட்ட துறை நலத்துறை அமைச்சராகவும் இருந்தவர். இவர் கடந்த 2005ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அவர் வீட்டில் குடும்பத்தோடு இரவு நேரத்தில் தங்கியிருந்தார், ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் இந்த கொள்ளையர்கள் அந்த சம்பவ இடத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே உள்ளே புகுந்து வடமாநிலத்தை சேர்ந்த கொள்ளையர்கள் திட்டமிட்டு நோட்டமிட்டு 20 ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டுக்குள்ளே உள்ளே புகுந்தார்கள். நள்ளிரவு நேர்ந்தாக அதிகாலை 2:40 மணி அளவில் உள்ளே சென்றவர்கள் அந்த பெரியபாளையம் அருகே தானாகுப்பம் தான் ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீட்டுடைய கதையை உடைத்து 5 பேர் கொண்ட கும்பல் மட்டும் உள்ளே சென்றது. சுதர்சனத்தை அவருடைய மகன் மருமகள் தங்கியிருந்த அறையை வெளிப்புறமாக தாளிட்டினர். அதே போல இளைய மகன் இருந்த அறையில் சென்று அங்கு இருந்த நகை 65 நகையை கொள்ளையடித்தார்கள். இதை கேட்டு எழுந்து வந்த சுதர்சனத்தை அவர்கள் வைத்திருந்த அந்த துப்பாக்கியால் அவரை அந்த சம்பவ இடத்திலே சுட்டுக் கொண்டார்கள். அது மட்டும் இல்லாமல் மனைவி மகன்களையும் குடும்பத்தினரையும் தாக்கிவிட்டு 62 சவர நகைகளையும் கொள்ளையடித்து சென்றார்கள். இந்த சம்பவம் பெரிய பரபரப்பாக பேசப்பட்ட சம்பவம். அந்த நேரத்தில் இது தொடர்பாக இந்த கொள்ளையை துப்பு துளக்க முடியாமல் பெரியபாளையம் போலீசார் திணறினார்கள். ஆனால் இது வெளிமாநில கொள்ளையர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று முதலில் தெரிய வந்தது. ஆனால் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பதில் கண்டறிய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. தமிழக போலீசார் எவ்வளவு வேண்டும் முடியாத நிலையில் தான் அப்போதைய முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இது தொடர்பாக வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக அப்போது ஐஜியாக இருந்த எஸ்ஆர் ஜாங்கீர் தலைமையில் ஒரு சிறப்பு படைகள் 5 படைகளை நியமித்தார். இந்த 5 படைகள் தான் ஒவ்வொரு மாநிலமாக சென்று இந்த கொள்ளைகளை கண்டுபிடிப்பு ஏகாராமன சிரமங்களை சந்தித்தனர். ஏகாராமன அச்சுறுத்தல்கள் அந்த மாநில போலீசாரோடு கலந்து அவர்களோடு அந்தந்த ஒவ்வொரு மாநிலமாக சென்று ஒவ்வொரு மாநிலத்தில் இது போன்ற கொள்ளையர்கள் சம்பந்தப்பட்ட கொள்ளையர்களை கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு திணறிய நிலையில் இது தொடர்பாக ஒவ்வொரு மாநில போலீசார் உதவியோடு அங்க ஒவ்வொரு மாநிலமாக சென்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அதாவது ஹரியானா, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களிலும் சென்ற பிறகுதான் பவாரியா கொள்ளையர்கள் அவ்வப்போது தமிழகத்துக்கு வருவதும் இது போன்ற திட்டமிட்டு சில கொள்ளைகளை செய்வதும் தெரிய வந்தது. இவர்கள் இந்த வழக்கு மட்டுமல்ல சுமார் 20 வழக்குகளில் தொடர்பு இவர்கள் மீது இருக்கிறது. இதையெல்லாம் கண்டுபிடித்த பிறகுதான் ஜாங்கீர் தலைமையிலான குழு அது முக்கிய குற்றவாளியை குறிவைத்து அவர்களை பின்தொடர்ந்து அவரை நோட்டமிட்டு அதன் பிறகு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அப்போது 20 ஆண்டுகளுக்கு முன்னர் கைது செய்தனர். பிறகு கைது செய்யப்பட்ட மார்ச் மாதம் விசாரணை தொடங்கி பல்வேறு மாநிலமாக சென்ற நிலையில் தான் 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முக்கிய குற்றவாளி அங்கே கைது செய்யப்பட்ட அதை தொடர்ந்து அவரை என்கவுண்டர் போலீசார் அங்கு செய்தனர். அதைத் தொடர்ந்து ராஜஸ்தான் சென்ற இந்த குழுவினர் தான் மொத்த குற்றவாளியும் கைது செய்தனர். வேதவல்லி, விரிவான தகவல்களுக்கு நன்றி சுப்பையா.